இன்னைக்கு சைவ மீன் குழம்பு, அதுவும் வெண்டைக்காய் வச்சு செய்ய போகிறோம். சைவ மீன் குழம்புன்னு நான் எதனால் சொல்கிறேன்னா, இதோட டேஸ்ட்டு 90% மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். ரொம்பவே அட்டகாசமான சைவ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு ஜீரகம், அதே அளவுக்கு சோம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட 3 ஸ்பூன் முழு தனியாவை சேர்த்தாச்சு. இப்போ இதில் சின்ன வெங்காயம் 20 சேர்த்துருக்கேன். ஒரு 15 பல்லு பூண்டு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் தனியாத்தூள், மிளகாய்த்தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்ல காரசாரமாக இருந்தால் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்க கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இது எதையுமே எடுத்து தனியாக வைக்க மாட்டாங்க. அழகாக சாப்பிட்ருவாங்க. இப்போ அதே கடாயில் நான் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். இந்த எண்ணெயிலே ஒரு முறை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த வெண்டைக்காவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காவை எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் ஊற்ற போகிறோம். நாம் எந்த அளவுக்கு வெண்டைக்காய் போட்டிருக்கோமோ அது மூழ்கிற அளவுக்கு இந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். நல்லா 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும். வெண்டைக்காய் வெந்திருக்கணும், குழையக்கூடாது. அதனால் 5 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சாலே போதும். நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை சேர்க்கணும். வெண்டைக்காவை குழைய விடாமல் பார்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ தான் நான் குழம்புக்கு உப்பே சேர்க்குறேன். வெண்டைக்காய் மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா இது கொதித்து வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா தரன்னு இந்த மாதிரி கொதித்து நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். வதக்கி அரைச்சி நம்ம எந்த குழம்பு செஞ்சாலுமே நல்லா வாசமாக சுவையாக இருக்கும். அட்டகாசமான டேஸ்ட்டில் அருமையான சுவையில் சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு முறையாவது நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.